Rather is a lifespan promise. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தேவன் கொடுத்ததான ஒரு குறுகிய கால வாக்குத்தத்தம் அல்ல. நானும் நீங்களும் ஜீவனம் பண்ணும் நாளளவிற்கும் ஆண்டவர் கொடுத்ததான ஒரு வார்த்தை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது உனக்கு விரோதமாக எழும்ப மாட்டார்கள் என்று சொல்லவில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எழும்ப மாட்டான் என்று சொல்லவில்லை. எழும்புவார்கள், ஆனால் நிற்க மாட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எரேமியாவுக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் இந்த காலை வேளையில், இந்த கடைசி வாரத்தில் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது யோசுவா ஒரு பதட்டத்தோடு கூட இருப்பதை நாம் பார்க்கலாம். யோசுவாவை நாம் பார்த்தோமானால் மோசையோடு கூட அவர் எகிப்திலிருந்தே பிரயாணம் பண்ணுகிறார். எகிப்தில் அவர் வெளியேறின போது அந்த நாட்களிலிருந்து மோசையோடு கூட பிரயாணமாகிறார். அவரோடு கூட உள்ள ஊழியத்தை பார்க்கிறார். தேவன் செய்த அதிசய செயல்கள் எல்லாம் கண்ணார கண்டவர். தன்னையும் பார்க்கிறார், மோசையும் பார்க்கிறார். தன்னையும் மோசையும் ஒப்பிட்டு பார்த்து அவர் சொல்லுகிறார், நானும் மோசையும் ஒன்றா? எனக்கும் அவருக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் எவ்வளவு பெரிய வித்தியாசம். அவர் தேவனை முகமுகமாக பார்த்தவர். மலைக்கு ஏறி போய் 10 கற்பனைகளை தேவனுடைய விரலினாலே எழுதி அவரே செதுக்கி அவரே அந்த கற்பனைகளை எழுதி கொடுத்த அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தவர், தேவனுடைய முகத்தை நேரடியாக தரிசித்தவர். ஆனால் நானோ ஒரு இளைஞன், எனக்கும் அவருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று தன் உள்ளத்தில் வேதனையோடு கூட நினைத்து கொண்டிருந்த அந்த எண்ணத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலும் உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை நீங்க சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. அநேக போராட்டங்கள் சுத்தி உங்களை நடந்து கொண்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது நீங்க நினைக்கிறீங்க, என் கூட இருந்து ஆண்டவர் செய்வதற்கு நான் தகுதியா? என் கூட இருந்து கர்த்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் என்னுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியும் இல்லை, என் வாழ்க்கையும் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு யோசுவாவை பலப்படுத்தினவர், இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். என்ற இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் ஒன்றுதான், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசையும் ஒன்றுதான். நான் யாரையும் பிரித்து பார்ப்பதில்லை, யாரையும் வித்தியாசப்படுத்தி பார்ப்பதில்லை. எப்படி என் தாசனாகிய மோசையை நான் தேர்ந்தெடுத்து ஊழியத்திற்காக அபிஷேகித்து அழைத்து அவனோடு கூட இருந்தேனோ, அதே போல என் சுய இரத்தத்தினால் சம்பாதித்த என் பிள்ளைகளாகிய உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நம்ம தான் தூர கொஞ்சம் எட்டு வைத்து இருப்போம். ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்யக்கூடிய அளவில் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லி நாம நினைப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. என்றைக்கு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டமோ அந்த தினம் முதல் அவர் நம்முடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். ஒரு தகப்பனுக்கு 5 பிள்ளைகள் இருக்குன்னு வைங்களேன், அந்த சர்டிஃபிகேட்ல இன்சில் என்ன போடுவாங்க? அவங்க அப்பா பேர் ஏதோ அதான் போடுவாங்க இல்லையா? சரி, இந்த பிள்ளை கொஞ்சம் சரியா படிக்கல, அதனால இதுக்கு ஓ போடுவோம் இன்சில். இந்த பிள்ளை கொஞ்சம் நல்லா படிக்குது, ஆனா ஏன் இன்சில போடும் அப்படின்னு எந்த தகப்பனா போடுவாரா? இந்த பிள்ளை மட்டமா படிச்சாலும் அந்த பிள்ளைக்கு என்னதான், அந்த தகப்பனுடைய முதல் எழுத்து தான். அது வந்து நல்லா படிச்சாலும் அதுதான், அது படிக்காம அது பாதியிலே டிராப் அவுட் ஆனாலும் அதுக்கு இன்சில் அதான்.
நம்ம எல்லாரும் டிராப் போட்டான குரூப்பாக இருந்தாலும் நமக்கு அதுதான் இன்சியல். என்னது? ஜே ஏசு கிறிஸ்து, அதுதான் நமக்கு இன்சியல். ஹல்லேலூயா. பிளட் ஆஃப் ஜீசஸ் தான் நமக்கு இன்சியல். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? இந்த வார்த்தையை ஒரு 2 தடவை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதே வசனத்தை 2 முறை பேசியிருக்கிறேன். இது 3வது முறை பேசுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாருக்காவது நான் எப்படி பேசினேன் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு இல்லை. நான் இந்த வாரத்தில் அதெல்லாம் எடுத்து பார்த்தேன். முதல் முறை எப்படி பேசியிருக்கேன் அப்படின்னா, அப்போ நான் பழசே பேசிடலாம், இல்லை பழைய மெசேஜே பேசிடலாமா? இல்லை, நான் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். ஆமாம், முதல் முறை எப்படி பேசியிருக்கேன்னா, மோசையோடு கூட இருந்த தேவன். ஆண்டவர் மோசையோடு எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், பார் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாத்திராம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றார். அப்புறம் எப்படி மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, மோசே சகல எகிப்தியர் கண்களுக்கும் மேன்மைப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன். அப்படி இன்னொரு பாயிண்ட் பேசியிருக்கிறேன். அப்புறம் 2வது முறை தேவன் நம்மோடு கூட எப்படி பேசியிருக்கிறார்னா, தேவன் மோசையோடு கூட இருந்ததுனால என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஆவியானவர் ஒரு முறை பேசியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஒரு புதிய செய்தி. ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன்னு சொன்னார்ல, எப்படிலாம் யோசுவாவோடு கூட இருந்தார் அப்படிங்கிற ஒரு 3 சம்பவங்களை இந்த யோசுவா புஸ்தகத்திலிருந்து தியானித்து, ஒரு நிபந்தனையை ஆண்டவர் நமக்கு சொல்லும் ஆலோசனை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல் தவறாதவர். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அவர் அப்படியே நிறைவேற்றுவார். நீங்க தயவுசெய்து பாருங்களேன், இந்த வார்த்தை எத்தனை முறை ஆண்டவர் சொல்லுகிறார்னு சொல்லி. யோசுவா 21ஆம் அதிகாரம், தயவுசெய்து 44வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 21ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை தயவுசெய்து வாசியுங்கள். அவர்களுடைய, நல்ல கவனிங்க, அவருடைய சத்துருக்களில் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. Not one of their enemies withstood them. The Lord gave all their enemies into their hand. ஒருவர் கூட எதிர்த்து நிற்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த அதிகாரம் தயவுசெய்து திருப்புங்க. யோசுவா 23ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை தயவுசெய்து கவனியுங்கள். அதுல கடைசி வரியை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. No one has been able to withstand you. ஒருவரும் உங்களுக்கு முன்பாக என்ன செய்யலையா? நிற்கவில்லையா? அப்புறம் வாசிங்களேன். அப்படியே இந்த புஸ்தகத்தை இந்த வாரத்தில் வாசிக்க கர்த்தர் கிருபை தந்தார். யோசுவா 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள். யோசுவா 18ஆம் அதிகாரம் ஒரே ஒரு நிமிஷம் தயவுசெய்து 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். 10ஆம் அதிகாரம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக. ஆண்டவர் அந்த முதலில் கைப்பிடிக்கும் போது அவருக்கு சொன்ன வார்த்தையை அவர் ஜீவன் பிரியும் வரைக்கும் அதில் உண்மையாய் இருந்ததை நாம் யோசுவா புஸ்தகம் முழுவதும் நான் வாசிக்க முடியும். அப்ப என்ன தெரியுது? யோசுவா ஒரு பயந்தாங்கோழி. யோசுவா ரொம்ப தன்னை குறித்தே ரொம்ப தாழ்வா நினைக்கிறார். நம்மள மாதிரி என்ன, அவர் தன்னையே மோசையை அப்பப்போ ஒப்பிட்டு பார்த்து, நான் நடத்த எனக்கு தகுதி இல்லை, எனக்கு திறமை இல்லை, நான் அப்படிலாம் நடத்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்தே அவர் மட்டுப்படுத்தி நினைத்த ஒரு மனிதனாக இருந்திருக்க கூடும். பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்க கூடும். ஆகவே தான்
ஆண்டவர் அவருக்கு சொன்ன வார்த்தையை கடைசி வரைக்கும் நிலைப்படுத்தினதை, ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றினதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பல முறை திடப்படுத்துகிறார். யோசுவா 1:6 நீங்கள் கவனிக்கும் போது, பலன் கொண்டு திடமனதாயிரு. 7ஆம் வசனத்தை கவனிங்கள். 7ஆம் வசனத்தில் 3வது வரியை கவனிங்கள். நீ மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. அப்படியே அடுத்த பக்கம் திருப்புங்களேன். இது 2 தடவை தேவன் அவரை பார்த்து சொல்லிட்டார். இன்னும் அவருக்கு ஒரு விசுவாசம் உண்டாகல. மனசுக்குள்ள என்ன வரல? ஒரு தைரியம், ஒரு உரம் வரல. அந்த கடைசி வரிய கவனிங்க. 1ஆம் அதிகாரம் கடைசி வரிய கவனிங்க. பலன் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும். எத்தனை பேருக்கு இத்தனை வசனத்தை வாசித்தாலும் இன்னும் தேவ வசனத்தின் மேல விசுவாசம் வரல? அல்லேலூயா சொல்வோம். அப்பாடா, சோத்திரம். என்ன சொன்னேன்? இத்தனை வசனங்கள் வாசித்தும் யாருக்கு தேவ வசனத்தின் மேல் விசுவாசம் வரவில்லை? அவங்கெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் எத்தனை முறை இங்கு யோசுவாவை பலப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த காலை வேளையில் அதே வார்த்தையோடு கூட மனக்குழப்பத்தில் நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை குறித்து வேதனையோடு இருக்கிறேன் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் மோசையோடு இருந்தது போல உங்கள் ஒவ்வொருவரோடு கூட நான் கண்டிப்பாக இருக்கிறேன். பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். வரக்கூடிய வாரத்தை, வரக்கூடிய மாதத்தை குறித்து ஒருபோதும் நீங்க கவலைப்பட வேண்டாம். காரணம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மோசையோடு கூட இருந்தது போல நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என் தாசனாகிய மோசையை எப்படி இந்த 40 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்து தேவ ஜனத்தை வழிநடத்தி வந்தேனோ, அதே போல நான் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய குடும்பத்தை நடத்த, உங்களுடைய தொழிலை நடத்த, உங்களுடைய வியாபாரத்தை நடத்த, உங்களுடைய படிப்பை கவனிக்க நான் கிருபை செய்வேன் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில் தெளிவாக பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்க உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஒருத்தர் எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவர் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. எழும்புவார்கள், ஆனா காணாம போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு வருஷத்துல, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க குடும்பத்தில் நடந்த ஒரு காரியம். அந்த வருஷம் கடைசியில டிசம்பர் மாசத்துல நாங்க என்ன ஒரு தீர்மானம் பண்ணோம்னா, எங்க ஊரை சுற்றிலும் இருக்கிற தெரு தெருவா போய் கிறிஸ்துவ அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டோம். எப்படி? தெரு தெருவா, ஒவ்வொரு தெருவிலையும். அப்ப சாயங்காலம் தோறும் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, கிறிஸ்துமஸ் தாத்தா, அந்த பலூன் இதெல்லாம் வச்சு போனோமா, பேய்க்கு என்ன செஞ்சிருச்சு, ஏவி விட்டுட்டு. அதுல கரெக்டா ஒரு 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் ஆரான முடிஞ்ச உடனே எங்க அப்பாவுக்கு ஒரு மொட்டை கடிதம் வருது. யோ, நீரு இங்க மட்டும் நடத்தினு பார்த்தோம், இப்ப தெரு தெருவா வர ஆரம்பிச்சிட்டீங்க, உங்க தொல்லை தாங்க முடியல, உம தலைய சீவிருவேன்னு வந்துச்சு. என்னது? உம தலைய சீவிருவேன். அதுல பேரும் இல்லை, ஊரும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதை எங்க அப்பா வாசித்தாங்களா. எங்க சர்ச்சில் உள்ள ஒரு அண்ணன் அங்கே இருந்தாங்க. அந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் ஐயாவுக்கு ஒரு மிரட்டல் கடிதம் வந்திருக்கு அப்படின்ட்டு. உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு விட்டாங்க. ஐயா, அந்த கடிதத்தோடு நீங்கள் வாங்க. உடனே எங்கள் அப்பா போனாங்க. போனோடனே விசாரணை நடக்கு. எங்கள் அப்பா வச்சு யார் யாரெல்லாம் பிடிச்சவங்க இருக்காங்க, பிடிக்காதவங்க இருக்காங்க சொல்லுங்கள், யாரெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணுறவங்க இருக்காங்க சொல்லுங்கள். உடனே எங்கள் அப்பா சொன்னாங்க, அவனே ஒரு தொடன் அடிங்கி, அவன் உண்மையிலே அவன் பலசாலியாக இருந்தால் பேரை எழுதியிருப்பான், அவன் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என்ன விடுங்க போதும், இன்னொரு 5 நாளில் முக்கியமான பண்டிகை வருது. அவங்க சொன்னாங்க,
ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, ஒரு போலீஸை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உங்கள் சர்ச்சுக்கு முன்னாடி போடுவோன்னாங்க. ஒருத்தரும் வேண்டாம் ஐயா, என்ன ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. கர்த்தருடைய இரத்தத்தினால இரக்கத்தினால கர்த்தர் இதுவரைக்கும் எங்களையும் எங்களுடைய சபை விசுவாசிகளின் குடும்பத்தையும் பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. அவன் எங்கனே தெரியாது, அவன் காணாம போயிருப்பான். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யார் யாரெல்லாம் உங்களுக்கு மிரட்டல் விடுறாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கிறாங்களோ, குடியிருக்க விடாதபடிக்கு, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிரயாணம் பண்ற இடத்துல யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்களோ, கர்த்தர் இந்த காலை வேளையில் தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. நான் ஆளா இருக்கிறேன்யா, நான் வெளியூர்ல இருந்து பிழைக்க வந்திருக்கிறேன், நான் தனித்த ஆளா இருக்கிறேன், நான் பெண்ணா இருக்கிறேன், எனக்கென்று ஒருவரும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என் தாசனாகிய மோசையோடு இருந்தது போலவே நான் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை ரெண்டு கரந்தட்டி ஆவில நிறைந்து மறுபடியுமாக ஹல்லேலூயா லகமன சந்தரக தனமர ஹம்பந்தனமா ஆவில நிறைந்து எல்லாரும் கர்த்தரை துதிங்க. அந்த அபிஷேகத்தின் தைல கொம்பின் அபிஷேகமானது உங்க மேல வார்க்கப்படுகிறது. ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஓ ரமல ஹந்தனமா துடகபதனமர நிகமனமன சந்தரக தனமலமரபா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த யோசுவாவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? என்னங்க? ஆமா, ஓசாயா. பரவாயில்ல. ஓசையானா என்ன அர்த்தம்? ஓசையானா என்ன அர்த்தம்? அதாவது எங்க அப்பா வச்ச பேர் ஓசையா. என்ன, மோசே அவங்க பேரை மாத்தினாங்க. சரி, நம்ம எல்லாரும் இணைந்து தான் ஆவியான சொல்றத படிக்க போறோம். ஓசையா அப்படிங்கிற பேருக்கு என்னன்னா ரட்சிப்பு, சேவியர் அப்படின்னு பேர். ஓசையாவை மோசே எப்படி மாத்தினாங்கன்னா, தேவன் என் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, இவன் பேர் திருத்தத்தை அவனுக்கு உண்டாக்கி அவனுடைய பேரை அவங்க திருத்தம் பண்ணாங்க. இந்த யோசுவாவை நாம் பார்த்தோமானால் யாத்திராக 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஆலயத்தை விட்டு பிரியாத ஒரு மனுஷனாக இருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனாக இருந்தான். அது மாத்திரம் அல்லாது நம்ம பார்த்தோம்னா என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கவனிக்கும் போது, இங்கு மோசையோடு கூட எல்லா நேரமும் கூட தோள் கொடுத்த ஒரு நபராக இருந்தான். வாலிபனாக இருந்த போதிலும் அவனுக்குள்ள நல்ல ஒரு முதிர்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. கடைசி நேரத்தில் மோசே உபாகம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் கவனிக்கும் போது, அங்கு மோசே மனப்பூர்வமாய் அவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்டதான நல்ல ஒரு தேவ மனுஷன் இந்த யோசுவா. யாத்திராகம் 17ஆம் அதிகாரத்தில் மோசே யுத்தத்திற்கு அனுப்பும் போது அந்த முழு படையும் அவர் நடத்தி சென்ற ஒரு நல்ல ஒரு யுத்த வீரன். வாலிபனாக இருந்தாலும் தேவ மனுஷன் என்னென்ன வேலைகளை சொல்லுகிறாரோ அத்தனை வேலைகளை அப்படியே கீழ்ப்படிந்தார். நாமும் கூட ஒவ்வொரு நாளும் தேவன் வேதத்தின் மூலமாக பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும்போது, அவைகளின்படி நம்மை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 3 சம்பவங்களை வேகமாக உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தேவன் யோசுவாவோடு கூட இருப்பதை நிரூபித்த 3 சம்பவங்கள், 3 incidents that proved God was with Joshua. ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருப்பதை நிரூபித்த 3 சம்பவங்கள். முதலாவதாக யோசுவா 3ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனத்தை தயவு செய்து கவனிங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, வாசிங்க.
முதல் குறிப்பிற்கு நான் இப்படியாக தலைப்பு கொடுத்திருக்கிறேன். தேவன் யோசுவாவை மேன்மைப்படுத்தி அவரோடு கூட இருப்பதை நிரூபித்தார். God exalted Joshua and proved to be with him. தேவன் யோசுவாவை மேன்மைப்படுத்தி அவனோடு கூட இருப்பதை ஆண்டவர் நிரூபித்தார். இந்த 3ஆம் அதிகாரம் முழுவதும் நான் வாசித்து பார்க்கும்போது இங்கு யோசுவாவும் அவரோடு கூட இருந்த 40,000 யுத்த புருஷர்களும் அவர்கள் யோர்தானுக்கு அருகில் வருவதை நாம் பார்க்கலாம். யோர்தானுக்கு அருகில் வந்து அப்புறம் உள்ளதான எரிகோவை பிடிப்பதற்காக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். இந்த யோர்தானை குறித்து நாம் பார்த்தோமானால், இந்த யோர்தானை குறித்து நான் படித்தேன். இந்த யோர்தான் எப்படிப்பட்ட தெரியுமா? யோசுவா 3:15 நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுமா. தண்ணீர் பிரவாகித்து ஓடக்கூடியதான ஒரு பெரிய நதி. இந்த யோர்தான் எங்கு உற்பத்தி ஆகிறது என்று நாம் பார்த்தோமானால், எர்மோன் மலையில் உற்பத்தி ஆகிறது. எர்மோன் என்றாலே பனிமலை என்று நமக்கு தெரியும். பல சிறு சிறு நீரோடைகள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் குவிந்து பின்பதாக பிரவாகித்து ஓடக்கூடிய பெரிய நதியாக மாறுகிறது. நம்ம பார்த்துருக்கிறோம், நம்ம ஊர்ல கூட தண்ணி அப்படி மெதுவா ஓடுற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சுழல் இருக்கும். இதே போலவே இந்த யோர்தான் நதி அது பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது போல இருந்தாலும் உள்ளுக்குள் சுழல் இருப்பதினால் யாரும் அதை லெகுவாக கடக்க முடியாது. இப்ப கடக்கிறது ஒரு 20-30 பேர் கிடையாது. எத்தனை பேர் கடக்கணும்? சுமார் 40,000 யுத்த சண்டர்கள். யோசுவா 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் கவனிப்பிலானால், ஏறக்குறைய 40,000 யுத்த சன்னிதராய் என்று நாம் பார்க்கிறோம். 40,000 பேர் கடந்து போகணும். அப்ப எவ்வளவு பெரிய பாதை, எத்தனை போட்டு வேணும், எத்தனை கப்பல் வேணும், இதெல்லாம் சாத்தியமா? அது புரட்டி போட்டுரும், அது கவிழ்த்து போட்டுரும். அவ்வளவு பெரிய ஆறு இந்த யோர்தான் ஆறு. இந்த யோர்தானை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சுமார் 3000 அடி அகலம். எவ்வளவு அடி அகலங்க? ஆமா. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆழம் எவ்வளவுனா 60 அடி ஆழம். அதனால இது எப்பயுமே வற்றாத ஒரு ஜீவ நீரோட. 3000 அடி அகலம், 60 அடி ஆழம். அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த யோர்தான் வந்து கடல் மட்டத்திலிருந்து 1300 அடி என்ன செய்யுது? கீழே பாயுது. அதனால தான் யோர்தான்னு பெயரை வச்சிருக்கிறாங்க. யோர்தான் அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்னா ஃபாலன் டவுன், தாழ பாய்வது. இப்ப நீங்க பாருங்க, குற்றாலத்துல இப்ப தண்ணி விழுது. குற்றாலத்துல இப்ப என்ன செய்யுது? தண்ணி விழுது. ஆனா கயிறு கட்டி இருக்கிறாங்க. ஏன்? கனமழை பெஞ்சி அந்த ஆர்ச்சை தாண்டி விழுது. ஒருவேளை யாராவது போய் குளிக்க போனாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க உயிருக்கே பாதிப்பாயிரும். அதனால கயிறு கட்டி இருக்கிறாங்க. சாதாரண இந்த இதுல ஒரு கனமழை பெஞ்சதுக்கே விழுற தண்ணிக்கு முன்னாடி ஒருத்தர் நிக்க முடியல. 1300 அடி உயரத்துல இருந்து கீழே பாஞ்சுதுன்னா எவ்வளவு ஃபோர்ஸா வரும் பாருங்க. அவ்வளவு வேகமா வரக்கூடிய அந்த ஆறை கடப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அந்த படத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அந்த ஆறு வந்து ஓடுது. அடுத்த ஸ்லைடு மாத்துங்கம்மா. இதுல இத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் பாருங்க இவங்கள சொல்றாரு, இது எப்படி கடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த செய்தியை எழுதி கொண்டு இருந்தேன். இந்த யோர்தான் ஆறை குறித்து அப்படி இது பின்னணியத்தை குறித்து படித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னிடத்தில் என்ன பேசினார் அப்படின்னா, கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும்.
உடைய வாழ்க்கையில் யோர்தானை போன்று பிரவாகித்து ஓடக்கூடியதான பிரச்சனைகளை நீங்க இருக்கிற இந்த 5 நாள்ல உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை வேதனைப்படுத்தி அள வைத்துக் கொண்டிருக்கும் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ கடந்து, நீங்க எப்படி கடக்க போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது எப்படி கடக்க முடியும், இது எப்படி அக்கறைப்பட முடியும், எப்படி நான் எரிகோவை பிடிக்க முடியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், நான் சுலபமாக இந்த யோர்தானை கடக்க செய்தது போல இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ கடக்க பண்ணுவேன், நீங்கள் அனைவரும் அக்கறைப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நாம மகிமைப்படுவதாக. இந்த 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 யோர்தானை கடப்பதற்கு இவங்க வேற எதுவுமே செய்யலைங்க. வந்து நின்னாங்க, காலை வச்சாங்க, 2ஆ பிரிஞ்சது. சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2ஆக குவியலாக நின்றதை நாம் பார்க்க முடியும் சரித்திரத்தில். அதில் நம்ம பார்க்கிறோம், அவங்க வெறும் தரையில நடந்து போனாங்களாம். இதெல்லாம் சாத்தியமா? தேவன் யோசுவாவோடு கூட இருப்பதை நிரூபிப்பதற்காகவே பிரவாகித்து ஓடக்கூடிய அந்த யோர்தானை 2ஆக பிரிக்க முடியுமானால், இன்றைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பதை நிரூபிப்பதற்காகவே சாத்தியமற்ற ஒன்றை ஆண்டவர் சாத்தியப்படுத்தி 2ஆக பிரித்து உங்களை உலர்ந்த தலை வழியாக நடந்து போக பண்ணுவார். இதெல்லாம் நடக்கக்கூடாத ஒரு காரியம். இது கட்டுக்கதை இல்லைங்க. கீழே கடந்த பெரிய பெரிய கற்களை எல்லாம் புறக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் யோசுவாவோடு கூட இருந்த மனுஷர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியாக லெகுவாக அவர் கடக்க பண்ணினார். ஒரு சில நேரம் நமக்கு ஒரு சில யோர்தான் தேவைப்படுது. எதுக்கு? நம்மை பரிசுத்தப்படுத்த. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாளைக்கு தெய்வம் என் நடுவில் உங்கள் நடுவில் அற்புதம் செய்யணும். இன்னைக்கே நம்ம பரிசுத்தப்படுத்தணும். நாளைக்கு விடியட்டும், என்ன சுத்தம் பண்ணிக்கிடுறேன் இல்லை. 2026 ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்கன்னா இப்பொழுதே நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், பரிசுத்தமாக்க வேண்டும். தேவன் விரும்புகிறதானே அந்த பரிசுத்தம் என்னிடத்தில் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும். யோர்தானை பார்த்தே நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் காணப்படுகிறேன் உமக்கு பிரியமற்ற காரியத்தை என்னை விட்டு அகற்றுகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து அதுல நம்ம உறுதியா நிப்போம்னா, நம்ம காலுக்கே இந்த பிரச்சனை கீழே வந்துருங்க. காலை வச்சு மிதிச்ச யோர்தானை நம்ம பிரிச்சிடலாம். இந்த பிரச்சனையே நீங்க போய் நின்னாலே ஒண்ணு இல்லாம ஆயிரும். ஒரு தூசு, இந்த மனுஷன் ஒரு தூசி, இந்த பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி ஒரு பதறு. ஆனா அந்த பதரை பார்த்து நீங்க கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? என்னிடத்திலும் உங்களிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த அளவிற்கு ஒரு பரிசுத்தம் இன்னும் செய்யல, வரல. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் எழுதின ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிட்டு இருந்தேன். அந்த புஸ்தகத்துல ஒரு கதை இருந்தது. அது நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சு. அந்த பாஸ்டர் ஒரு 3 நாள் கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. உடனே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வெள்ளிக்கிழமை காலையில் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார். அவர் இருக்கிறது ஒரு கிராமம், அவர் வர வேண்டியது ஒரு பட்டணம். உடனே அவர் உபவாசத்தில் இருந்தாரா, ரொம்ப டயர்டாயிட்டார். மதிய நேரம் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்து உட்கார்ந்தார், அந்த ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு. அந்த பஸ்ஸும் வரலை. கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 மணி நேரம் அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டே அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்தால் கூட்டம் அதிகமாயிட்டு. அப்புறம் ஒரு 3-3:30 போல ஒரு பஸ்ஸு வருது. அந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து திரும்புறக்குள்ள பஸ்ஸு ஃபுல் ஆயிடுச்சு. பஸ்ஸு என்ன செஞ்சிருச்சு, முழுசும் நிரம்பிட்டு. நிரம்பின உடனே பார்த்துருக்கிறார், இது தேவனுடைய சித்தம் அல்ல, இது தேவனுடைய விருப்பம் அல்ல, அதனால தான் பஸ்ஸு ஃபுல் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சு திரும்பினா ஒரு நாய் நிற்கான்.
அந்த நாய் என்ன செய்யுது? பாஸ்டர் பார்க்க, இவர் அந்த நாயை பார்க்க, நாய் பாஸ்டர் பார்க்க, இவர் நாயை பார்க்க, நாய் பாஸ்டர் பார்க்க. இவர் முன்னாடி ஒரு 8 வச்சா அதுவும் முன்னாடி பாஸ்டர் நோக்கியே 8 வைக்குது. அடடா, என்ன சோதனை! நம்மளை பார்த்து இந்த நாய் விடுவேனாங்க. அவர் வலது பக்கம் காலை வச்சா அதுவும் வலது பக்கம் காலை வைக்க. என்ன கொடுமையா இருக்கு! பேய் எப்படிலாம் நம்மளை என்ன செய்யுது சோதிக்கு அப்படின்னு சொல்லி பாஸ்டர் என்ன செய்யறது? ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சா அது முன்னாடி வைக்கி, இவர் முன்னாடி வச்சா அதுவும் முன்னாடி வைக்கி. பாஸ்டர் ஒரு திரும்பி ஒரு ஓட்டம் பிடிச்சாரு பாருங்க, அப்படியே ஓடி போய் பின் வாசல் ஏறி தொத்திக்கிட்டார். அந்த நாய் பார்த்த பார்வையில இந்த பாஸ்டர் பஸ்ஸை கரெக்டா பிடிச்சிட்டார். அவர் பஸ்ஸுக்குள்ள உள்ள போக பஸ் கிளம்பிட்டு அப்படி வெளியே தலை எடுத்து தேங்க்யூ டாக் அப்படின்னாராம். இது மாதிரி யோர்தான் அப்படிங்கிற ஒரு டாக்கு எனக்கு உங்களுக்கு தேவைப்படுது. எதுக்கு? அந்த பரிசுத்தத்துக்குள்ள என்னை உங்களை உள்ள அப்படி நம்மளை துரத்த, அது நம்ம துரத்தேன்னு சொல்லி நம்ம நினைக்க, அது நம்மளை விடாம பிடிக்க வர, நம்ம முன்னாடி காலை வைக்க, அதுவும் முன்னாடி காலை வைக்க, ஐயோ ஒளிய மாட்டிக்கே நினைக்க. நான் போக மாட்டேன்டா, நீ அந்த நோவாவின் பேழைக்குள்ள கால் வைக்கிற வரைக்கும் உன்னை விடமாட்டேன்டான்னு நிக்குது. அதுவும் நல்லதுதான். யோர்தான் என்னது? ஒரு சில நேரம் நல்லது, உங்களை என்னை பரிசுத்தப்படுத்துது. இன்னைக்கு சபையில தேவ பிள்ளைகளுக்குள்ள ஆவிக்குரிய பயம் இல்லை, ஆவிக்குரிய பயம் இல்லை. சும்மா என்ன ஏனோ தானோன்னு வாழ்ற வாழ்க்கை வந்துட்டு அவங்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு பயப்படுற அளவு கூட தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அதனால தான் ஒரு இடத்துல ஒரு செக்கு இருக்கா, அது நம்மளை தலையை தூக்க விடுதா, அப்படியே நம்மளை பதற வைக்கி ஒழுங்கா ஒரு 2 இட்லி சாப்பிட விடுதா, ஒரு டீயை ஒரு மடக்கு குடிக்க விடுதா, அப்படியே வாந்தியா வருது. ஏன் வருது? இதை விட்டுட்டா அது எல்லாம் ஓடிரும், அது இருக்காது. அதுக்குன்னே ஒரு யோர்தான ஆண்டவர் வச்சிருக்கார். எப்பா, நீ மோசேன் தாசன் நடத்தி வந்தாரு பயந்தா, நீ ஒரு சின்ன பையன் நம்மளை நடத்துறான்ட்டு நீ பாட்டில் உன் இஷ்டத்துக்கு ஜீவனம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அதான் இந்த யோர்தான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் என்னோடு கூட உங்களோடு கூட பேசுகிறார். இந்த பிரச்சனையை பார்த்து நீங்க அச்சப்படுறீங்க, இந்த பிரச்சனையை பார்த்து பயப்படுறீங்க. ஏன் உங்க வாழ்க்கையை நாமே சோதித்து பார்த்து இதை நம்ம டெலிட் பண்ணக்கூடாது? ஏன் நம்ம இதை நோன்னு சொல்லக்கூடாது? ஏன் நம்ம வாழ்க்கையை விட்டு இதை துரத்தக்கூடாது? இந்த நாள்ல நீங்க அந்த காரியத்தை, அந்த பாவத்தை, தேவன் அருவருக்கிற காரியத்தை உங்களை விட்டு அகற்றுவீங்கன்னா இந்த யோர்தான் உங்களுக்கு அப்படின்னு ஊதுறக்குள்ள பிரிஞ்சிடும். அல்லேலூயா. 2ஆ பிரிஞ்சிடும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னு சொல்லித்தான் ஆதினத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அது செய்ய விடாமல் தடை செய்வது நமக்குள் இருக்கிறதான அந்த பாவம். அவர்கள் என்றைக்கு அந்த விருத்த சேதனம் செய்தார்களோ, உலகத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லி தேவனோடு ஒரு கிட்டி சேர்ந்தார்களோ, அன்றைக்கு அந்த யோர்தானின் பிரவாகம் இவர்கள் காலு கீழாக ஒரு உலர்த்தலையாக மாறி போனது. உங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான அதிசயம் இந்த 5 நாள்ல நடக்கும். வாழ்க்கையை கவனிப்போம். வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோங்கிறத என்ன செய்வோம்? பார்ப்போம். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார் பாருங்க. அது அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றுகிறத நம்ம பார்க்கலாம். யோசுவா 4ஆம் அதிகாரத்தை திருப்புவீங்கன்னா, யோசுவா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை தயவு செய்து கவனிங்கள். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் உங்களை குறித்தான பயத்தையும் கெடியும் கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. உங்களை குறித்ததான அச்சத்தை, உங்களை அச்சப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு கர்த்தர் உண்டாக்குவார். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று அவர்
தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னது மாதிரியே யோசுவாவை சகல இஸ்ரவேல் கண்களுக்கும் முன்பாக அவர் மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாடல் பாடுவோம் இல்லையா? யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாளாதே, காக்கும் கரங்கொண்டு மார் சேத்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன், காக்கும் மார்பில் சேத்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என்னே சரேசுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என்னே சரேசுவை நாம் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. முதல் குறிப்பு, தேவன் யோசுவாவை மேன்மைப்படுத்தி கூட இருப்பதை நிரூபித்தார். இரண்டாவதாக யோசுவா 6ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை தயவு செய்து வாசிங்கள். யோசுவா 6. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது குறிப்பிற்கு நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன். தேவன் யோசுவாவின் பெயரை பெருமைப்படுத்தி அவரோடு கூட இருப்பதை நிரூபித்தார். தேவன் யோசுவாவின் பெயரை பெருமைப்படுத்தி அவரோடு கூட இருப்பதை நிரூபித்தார். இந்த வசனங்கள் எல்லாம் நான் ஒவ்வொரு வேதத்திலையும் நான் ரெஃபர் பண்ணேன். அப்ப இந்த வசனத்தை கேத்தலிக் பைபிள்ல வாசித்து பார்த்தேன். யோசுவா 6:27 அதுல எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் யோசுவாவுடன் இருந்தார், அவரது புகழ் நாடு முழுவதும் பரவிற்று. இந்த கோமதிபுரம் இல்லைங்க, இந்த மதுரைக்கே கர்த்தர் அறியப்பட்ட ஒரு புகழ் பெற்ற ஒரு நபர் அவங்கள மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவரால முடியுங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்னா, இந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னா, இவங்க எரிகோ கோட்டைக்கு முன்பாக இவங்க வர்றாங்க. இந்த எரிகோ கோட்டை அப்படிங்கிற இந்த கோட்டை நம்ம பார்த்தோம்னா 6ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, உள்ளே வரவும் இல்லை. ஆண்டவர் இந்த எரிகோவை குறித்து 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அடைக்கப்பட்டிருக்கு நினைக்காதப்பா, இவங்க எல்லாரையும் உன் கையில் என்ன செஞ்சிட்டேன், ஒப்பு கொடுத்தேன். இந்த எரிகோ கோட்டையை குறித்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஏதோ ஹாலோ பிளாக்ல இன்ஸ்டண்டா போடுறோம்ல, அந்த மாதிரி கோட்டைன்னு பார்த்துடாதீங்க. நம்ம இப்படி ஒரு தள்ளினா டபக்குன்னு அந்த பக்கம் விழுந்துருது, ஒரு மாடு உரசுனா என்ன செஞ்சிருது, இந்த பக்கம் கவுந்துருது. அப்படி ஒரு கோட்டை போல இவங்க எல்லாரும் ஆர்ப்பரிச்ச உடனே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த கோட்டை எவ்வளவு பெருசு தெரியுமா? இந்த பாருங்களேன், அந்த இதை பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத க்ளோஸ்அப்பா ஒரு படம் இருக்குல்ல தம்பி. இந்த கோட்டை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டை குறித்து படிச்சங்க. மேல் பக்கம், அதாவது இந்த மேல் பக்கம் இருக்கு பாருங்க, இது 28 அடி அகலம் அந்த மேல் பக்கம். அது அப்புறம் அப்படியே கொஞ்சம் அகலமாகி கீழ்ப்பகுதி பாட்டம் சைடு 40 அடி அகலம். மேலே எவ்வளோங்க? நீ ஆறான முடிஞ்சோடனே எல்லாத்தையும் கேள்வி கேட்பேன், அப்புறம் தான் டீ உங்களுக்கு. அப்படியா? ஆமாம். என்ன கேள்வி கேட்பேன்? 3 பாயிண்ட்டையும் கேட்பேன். மேல் பகுதி எவ்வளோங்க? நம்ம சர்ச்சு எவ்வளோ நீளம், எவ்வளோ இது, எவ்வளவு 40 அடி இருக்குமா? சரி, இப்போ இங்கே இருந்து 40 அடி கூட இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, 3/4 பங்கு நம்ம இங்கே இருந்து நம்ம சபையில் ஒரு 90% இடம் என்னது பாட்டம், ஒரு 1/2 பங்கு மேல் பகுதி.
எவ்வளவு பெருசா இருக்கும்? 28 அடி அகலம், 40 அடி கீழே பேஸ்மெண்ட் அகலம்னா எவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும் பார்த்துக்குங்க. அதுல குதிரைலாம் ஓடலாமா? ஸ்தோத்திரம். இது ஒரு கோட்டைச்சுவர் நினைச்சிடாதீங்க, எரிகோ 2 கோட்டைச்சுவர். இது மாதிரி இடையில ஒரு கேப் இருக்குது, ஒரு 20 அடி 15 அடி கேப் இருக்கு. அந்த தெரியுது பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். இதை நான் பிரசங்கம் பண்ணா நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன், அதனால தான் படத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா நம்ம அப்பா அவ்வளோ பெரியவர். அல்லேலூயா. ஏன்னா கண்ணிலே நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒன்றும் டுபாக்குன்னு விட்டுட்டு போறவில்லை. 30 சிலிண்டர் தாரேன். யாருக்கு 30 சிலிண்டர் ஒரு மாதத்துக்கு மேலே? எங்கள் வீட்டில் 12 சிலிண்டர்னாலே அதிகம் மாதிரி தெரியுது. சரி போகட்டும், அவங்க சொல்லட்டும். இதை நீங்க பார்த்தீங்கன்னா இடையில ஒரு 15 அடி தூரம் இருக்கு பார்த்துக்குங்க. அப்புறம் ஒரு கோட்டைச்சுவர் இதே மாதிரி 28 அடி அகலம் மேல் பகுதி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா 40 அடி அகலம் இருக்கு பார்த்துக்குங்க. முதல் கோட்டைச்சுவர்ல யுத்த ஆயுதங்கள் தடவாளங்கள் வச்சிருப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கு பார்த்தீங்களா? அதுல முழுசும் சுத்தி அம்பு ஈட்டி கேடயம் இப்படி வச்சிருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் தொலைவு, அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தானியங்கள் வச்சிருப்பாங்க ஃபுல்லா. அதனால தான் இவங்களுக்கு ஒரு வரட்டு தைரியம், யாரும் எங்களை மேற்கொள்ள முடியாது. இன்னொன்னு என்ன தெரியுமா? நைல் நதி சுத்தி ஓடுது, யோர்தான் பக்கத்துல ஓடுது. அதனால எப்பொழுதுமே எரிகோ செழிப்பாவே இருக்கும். ஏன்னா பக்கத்துல ஓடுது இல்லையா? அதனால தண்ணி, நல்ல தண்ணி பாங்கான இடம், ரொம்ப பசுமையா இருக்கும். இந்த எரிகோக்கு நிறைய பேர்லாம் வச்சிருந்திருக்காங்க. என்ன பேர் தெரியுமா? பேரிச்ச மரப்பட்டணம். என்ன பட்டணங்க? பேரிச்ச மரப்பட்டணம். அப்புறம் பனை மரப்பட்டணம் அப்படின்லாம் பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு செழிப்பான ஒரு இடம் இந்த இந்த எரிகோ சுவர், இந்த எரிகோ கோட்டை, இரட்டை கோட்டை. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க யோர்தானை தாண்டி வர்றாங்க. அடுத்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, தகர்க்க முடியாததை அவங்க பார்க்கிறாங்க. இந்த கோட்டையை எத்தனை வெடி வச்சா உடைக்கலாம்? எத்தனையா வைக்கிறது? அன்னைக்கு படிச்சேன், ஒருத்தர் இந்த கிணத்துக்கு வைக்கிற வெடியை வீட்டுக்குள்ள வச்சிருந்தாராம். அது வெடிச்சுட்டான், வெடிச்சு வீடே செதஞ்சிருச்சா. நீங்க படிச்சீங்களா பேப்பர்ல? ஆமா. அப்ப இதை உடைக்கிறதுக்கு எவ்வளோங்க உடைக்க முடியும்? எத்தனை வெடி வைக்கலாம்? எத்தனை கிணத்துல வெடி வைக்கிற வெடி எத்தனை வைக்கலாம்? எத்தனை வச்சா உடையவா செய்யும்? அல்லேலூயா. ஆமா. இது கோட்டை பெருசா, துதிக்கிற துதி பெருசா? ஏங்க, கோட்டை தான் பெருசு. தாவீது வச்சிருக்கிற கிண்ணறம் பெருசா, சவுல் வச்சிருக்கிற ஈட்டி பெருசா? ஈட்டி தான். அந்த கூர்மையான அந்த எட்ஜை வச்சு அப்படி தொட்டாலே சொடக்குன்னு ஒடிஞ்சிடும். கிண்ணறம் என்ன செஞ்சிடும்? சடக்குன்னு ஒடிஞ்சிடும். இவங்க என்னதான் கூப்பாடு போட்டாலும் அவங்களுக்கு கேட்குமா? யானை காதுல ஊதின சங்கு மாதிரி படுத்து கிடக்கும், அதுக்கும் கேட்குமா? அது தூங்குற நேரம் வரைக்கும் தூங்கத்தான் செய்யும். தூங்குறவங்களா அல்லேலூயா சொல்வோம். எப்பாடி சிவேரிக்காரு பயங்கரமா இருக்காருப்பா அப்படி நினைக்காதீங்க, நான் உங்கள ஒருத்தன் தான். இது இவங்க துதிக்கிறதுல 40,000 பேர் துதிக்கிற எல்லாம் ஆகுமா? இது ஒண்ணும் நடக்காது. அதுதான் உண்மை. ஆனா நான் ஒரு உண்மையை சொல்றேங்க, எல்லா இடத்திலும் துதி தான் ஜெயித்திருக்கிறது, கிண்ணறம் தான் ஜெயித்திருக்கிறது. யார் தேவனுடைய துதியை அவங்க மகிமைப்படுத்தி இருக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில ஜெயித்திருக்கிறாங்க. எல்லாரும் இணைந்து தேவனை துதிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. இந்த 2 கோட்டைச்சுவரும் மடமடன்னு உடஞ்சி சின்ன பின்னமா விழுந்துட்டு இப்ப ஒரு பீஸ் மட்டும் இருக்குது. அது இருக்காமா? அந்த ஒரே ஒரு துண்டு மட்டும் இத்தனாயிரம் ஆண்டுகள் ஆயிற்று,
இப்ப அகழ்வாராய்ச்சியில் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு பகுதி மாத்திரம் எரிகோவின் பகுதியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எதுக்கு சான்று தெரியுமா? நடக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் நடப்பித்ததின் அந்த விளைவுதான் இந்த துதி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் தேவனை துதிப்பதற்கு உங்களை அர்ப்பணிப்பில், ஆனால் உங்களுக்கு முன்னாடி நிற்கிற இந்த பெரிய கோட்டை அது அப்படியே ஒண்ணு இல்லாம விழுந்துடும். நீங்க பாக்குறீங்க, ஏசப்பாட்ட வந்து முழங்கால் போட்டுட்டு, ஏசப்பா எரிகோ கோட்டையை பாத்தீராப்பா, அப்பா அது 28 அடி அகலம், ஆண்டவரே எனக்கு அந்த வியாதியா பாத்தீரா, இது எவருக்குமே வராத ஒரு வியாதி ஐயா, ஆண்டவரே டாக்டரே சொல்லிட்டாரு இந்த மாத்திரையை நீ ஆயுசு நாளுக்கும் போடணும், ஆண்டவரே இவன் என்னை எதிர்க்கிறான், அவன் சொல்லிட்டான் நீ மதுரையை காலி பண்ணிரு, ஆண்டவரே என்னை எப்படியாவது. நீங்க பிரச்சனை குறித்து பேசுறீங்க, ஆண்டவர் பிரச்சனைக்கும் மேலானவர் என்பதை நானும் நீங்களும் மறந்துட்டோம். அல்லேலூயா. இது இவ்வளவு பெருசு, அது எத்தனை அடி பெருசுன்னு ஆண்டவர் கேட்டாரா? யோசுவாட்ட வந்து, யோசுவா போப்பா போயிட்டு நீ அளவெடு அப்படின்னு சொன்னாரா? இவர் டேப் வச்சு அளந்துட்டா இருந்தாரு. நீ போய் துதி. அல்லேலூயா. நீங்க போய் ஆண்டவரை துதிங்க. உங்க பிரச்சனை எவ்வளவு நீளம் அகலம் ஆழம் அது தேவையே இல்லை, ஆண்டவர் அதற்கும் மேலானவர். துதிச்சாங்க, ஒரே ஒரு நேரம் தான் துதிச்சாங்க, இந்த கோட்டை முழுசும் கீழே நொறுங்கி விழுந்தது. தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அடைக்கப்பட்ட இந்த வாசல், உங்களுக்கு முன்பாக உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்ததான இந்த வாசல், இதற்கு அப்புறம் இருக்கிற கானானை சுதந்தரிக்க கூடாதபடிக்கு உங்களை தடுத்து வைத்திருக்கிறதான இந்த கோட்டையை தகர்க்கக்கூடிய அந்த ஆயுதத்தை ஆண்டவர் மூக்கு கீழே உங்க நாக்குல வச்சிருக்கிறார். எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லணும், முறுமுறுக்கணும். ஆண்டவரே தெரியுதா, உமக்கு கண்ணு இருக்கா? ஆண்டவரே உமக்கு காது இருக்கா? ஐயா நீர் கேட்கிறீரா? கேட்குதா? நான் பேசுற கேட்கா? ஆப்ரால் நான் பேசுறதே உங்களுக்கு கேட்டா, நீங்க பேசுறது அவர் கேட்காமலா இருக்கும்? எவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நீங்க சும்மா ஏதோ நானும் நீங்களும் ஏதோ இங்கிட்டு உள்ள ஒருத்தர் மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டோம். இல்லைங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு பையன் எதிர்த்து நிற்க மாட்டான்னு சொன்னார் இல்லையா? அவர் எம்மா பெரிய கோட்டைய துதிச்சாங்களாம், அப்படியே விழுந்துட்டு தாகோன் கீழே விழுந்தது. தேவனுக்கு முன்பாக பர்வதங்கள் மெழுகு போல உருகும். இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனை துதிப்பதற்கு நம்முடைய நேரத்தை ஒதுக்கோனா, இதை எரிகோவை குறித்து மெடிடேட் பண்றதை விட்டுட்டு தேவனை குறித்து நம்ம மெடிடேட் பண்ண நம்ம சிந்தைக்குள்ள கொண்டு வருவோம்னா, இந்த எரிகோ கோட்டை எம்மாத்திரங்க. பவுலும் சீலாவையும் அப்படியே தொழு மரத்துல மாட்டி அடி 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 நான் அடிச்சு இரத்த காயத்தோடு கூட என்ன பண்ணாங்க, அப்படியே அவங்க காலையும் கையும் சேர்த்து முழங்கால விட்டு கட்டிட்டாங்க. இப்ப நம்மனா என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவரை பல திட்டிருப்போம். ஏசப்பா நீர் பார்த்தீங்கப்பா, நான் இந்த தெருவில் போய் கைப்பிரதி கொடுத்தேன், நான் சோம்னிட்டு தான் வந்தேன், ஏசு நல்லவர் தானே சொன்னேன், அடிச்சாலே அடி தர்ம அடி கொடுத்தானே ஆண்டவரே, நீர் அப்ப கூட என்ன பார்க்கல, ஏசப்பான்னு தானே கூப்பிட்டேன், என் பக்கத்து வீட்டுக்காரனா கூப்பிட்டேன், என் மாமா மச்சானையா கூப்பிட்டேன், ஏசப்பா நீர் என்ன அப்படி என்ன இப்படி கொண்டு வந்து என்ன என் சரீரமெல்லாம் ரத்தம் ஆக்கி என்ன முழங்கால விட்டுட்டீராப்பா, நீர் நல்லா விட்டுருந்தாலே நான் நல்லா ஜோம் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா அவங்க 2 பேர் அப்படி சொல்லவே இல்லை. என்ன செஞ்சாங்களா? அவங்க அன்றைக்கு ராத்திரி தேவனை துதித்தார்கள். சத்தமா சொல்லுங்க, தேவனை. இந்த 5 நாள் நீங்க தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. இந்த மாசம் முடியும், இந்த எரிகோ கோட்டை ஒன்றும் இல்லாம விழுந்துடும். அல்லேலூயா. நீங்க அப்படியே அர்ப்பணிங்க. நம்ம அப்பா எல்லாத்த காட்டிலும் பெரியவங்க. நம்ம அப்பாவுக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது, எவ்வளவு பெரிய கோட்டையை நிற்க முடியாது.
ஒரு கோட்டை விழுந்துச்சு அப்படின்னா கூட ஏத்துக்கலாம், ரெண்டும் விழுந்திருக்குங்க அட் அ டைம்ல. அப்ப எவ்வளவு வல்லமுள்ள தேவன்! இது டுபாக்கூர் விடல, பொய்யா இல்ல, எழுதப்பட்ட சரித்திர உண்மை. ஆண்டவர் துதியினால் கிரியை செய்கிற தேவன். அன்றைக்கு பவுலும் சீலாவும் துதித்த போது அந்த 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 ஜெயிலே அஸ்திபாரமே குலுங்கிட்டான். அந்த கதவுகள் எல்லாம் திறவுண்டதான். துதிக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கர்த்தர் உங்க நாவல கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த குறிப்புக்கு போக முன்னாடி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆவில நிறைந்து நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஓ ரபலா ஹந்தனமா துடகபதனமா. அந்த எரிகோ விழுது, அந்த எரிகோ விழுது, அந்த எரிகோ விழுது, அந்த தடை விழுது, அடைக்கப்பட்ட வாசல் விழுது, முன்னேற்றத்தை தடுத்த காரியம் விழுது, உடைய வளர்ச்சியை தடை பண்ணின காரியம் விழுது. இயேசுவின் நாமத்தினாலே எரிகோ விழுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எரிகோ தகர்ந்து போகிறது. ஓ ராமலா ஹந்தனமா துடகபதனமரா நிகமனமரா ஹமதனமலமரபோ உரா கமனமன சந்தரகதனமரபா. ஆண்டவர் உங்களுடைய நாவிலே அந்த அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 7 நாள் சுத்தி வந்தாங்க, ஒரு நேரம் கூட அவங்க தேவனை குறித்து தவறா நினைக்கல. நீங்களும் எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறீங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வித்தியாசமான ஒரு ஞாயிறு, உங்க வாழ்க்கையின் அத்தியாயத்தை மாற்றி எழுதக்கூடியதான ஒரு ஞாயிறு. எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் நிச்சயமாக மாற்றுவார். 3வது குறிப்பை மாத்திரம் சொல்லிட்டு அந்த நிபந்தனை தியானித்து நாம் ஜெபிக்கலாம். மூன்றாவதாக 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை தயவு செய்து வாசிங்கள். யோசுவா 10. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது குறிப்புக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். தேவன் யோசுவாவின் சார்பில் யுத்தம் பண்ணி அவரோடு கூட இருப்பதை நிரூபித்தார். God fought on Joshua's behalf and proved that he was with him. தேவன் யோசுவாவின் சார்பில் யுத்தம் பண்ணி அவரோடு கூட இருப்பதை நிரூபித்தார். இங்க நம்ம பார்த்தோம்னா இந்த இதுல எல்லாரும் சேர்ந்து ஒத்துமொட்டமா வந்துட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? சந்திரனையும் சூரியனையும் யோசுவாவுக்காக நிற்க பண்ணினார். நம்ம பார்க்கிறோம், தேவனே அந்த யுத்தம் பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சொல்லுங்க, நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்க, ஆண்டவர் அவருக்காக யுத்தம் பண்ணினார். இவங்க யுத்தம் பண்ணதை காட்டிலும் 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான காரியத்தை ஆண்டவர் செய்வார். 3 குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தி கூட இருப்பதை நிரூபித்தார். 2வதாக கர்த்தர் யோசுவாவின் பெயரை பெருமைப்படுத்தி கூட இருப்பதை நிரூபித்தார். 3வதாக தேவன் யோசுவாவிற்காக யுத்தம் பண்ணி கூட இருப்பதை நிரூபித்தார். ஆண்டவர் இந்த 3 காரியங்கள் செய்ய யோசுவாவை ஆண்டவர் செய்ய சொன்ன ஒரு நிபந்தனையை நான் சொல்லுகிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை நாம் கவனிக்கும் போது தயவு செய்து கவனிங்கள். என் தாசனாகிய யோசுவா 1ஆம் அதிகாரம் 7. ஆமென். ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு நிபந்தனை, யோசுவாவை ஆண்டவர் கூப்பிட்ட உடனே யோசுவா நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்க போகிறார்னு சொல்லி. ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த பிக்சர்ல பார்ப்பீங்கன்னா, என்னுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை
என்னுடைய வேதத்தை நீ எப்பயும் என்ன செஞ்சிட்டு நினைத்து கொண்டிரு, தியானித்து கொண்டிரு. இந்த வசனத்தை நீங்களும் நானும் நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா? சர்ச்சைக்கு வந்து இங்கே உட்காந்துட்டு தேவையற்ற எண்ணங்களால் நிரப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே வந்து என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை நினைத்து கொண்டே இருக்கணும். இந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? நீங்க தியானிக்கணும், இதை வாசிக்கணும். இதுவரை வாசிக்கலைன்னா இன்னையிலிருந்து ஒரு 19 அதிகாரம் தினமும் வாசித்தா டிசம்பர் 31க்குள்ள முழு பைபிளை என்ன செஞ்சிடலாம்? வாசித்து முடிச்சிடலாம். இதில் தாங்க அவங்க ஆசீர்வாதமே இருக்குது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா? ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு நிபந்தனை, யோசுவா பார்த்து, என் கற்பனைகளை, என் கட்டளைகளை, என் நியாய பிரமாணத்தை நீ என்ன செய்? தியானித்து கொண்டே இரு. அப்ப உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடப்பாய். இதுவரை உங்க வாழ்க்கையில கிடைக்காத அனைத்து நன்மைகளும் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை நீங்க தியானிப்பதற்கு நீங்க நேரம் எடுக்கணும். என்ன செய்யும் தெரியுமா? பிசாசு பைபிளை வாசிக்கிறது, ஜெபிக்கிறத தவிர எல்லா வேலையும் செய்ய உங்களை என்ன செய்யும்? அப்படியே துரத்தி விடும். வீட்டுக்கு போனோடனே வீட்டை பெருக்கு, என்ன செய்? பாத்திரம் கழுவு, சோற பொங்கு, சிக்கன் வையி, எல்லா வேலையும் செய்ய விடும். கொஞ்ச நேரம் அங்க அடுப்புல இருக்கிற நேரம் இங்க பைபிள் வாசிப்போம்னா அதுக்குள்ள என்ன செஞ்சிடும்? நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிடும். எது முக்கியமானது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதை நீங்க உங்க வாழ்க்கையில முக்கியப்படுத்துங்க. உங்க வாழ்க்கைக்கு உண்டான நன்மையும் கிருபையும் உங்களை தொடர ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணா, நான் இன்னும் கொஞ்சம் அதுல கண் விழித்திருந்தா நான் இன்னும் முன்னேறிடுவேன். அதெல்லாம் நடக்காதுங்க. இந்த வேதத்தை உங்க வாழ்க்கையில முக்கியப்படுத்துங்க, நீங்க நிச்சயம் மேன்மை அடைவீங்க. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் கனப்படுத்துறாங்களோ அந்த நபர்கள் எல்லாம் கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு இந்த மாத கடைசியில கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் நடத்தணும்னா இந்த வேதத்தை நீங்க உங்க மனதில் வைத்து ஆழமாய் பதித்து இதை தியானிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை உம்முடைய சமூகத்தில் தருகிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உம்முடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்ய, உம்முடைய வேதத்தை தியானிக்க, உம்முடைய வேதத்தை நேசிக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதுவரை நான் மறந்துட்டேன்ப்பா, நான் மறந்து இருந்துட்டேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. என்னுடைய தவறுகளை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நான் செய்ததான பிழைகளை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன்ப்பா. என்னிடத்தில் காணப்படுகிற ஆண்டவரை நீர் வெறுக்கிற அந்த பாவத்தை வெறுக்க நான் விரும்புகிறேன். அந்த பாவத்தை விட்டுவிட நான் விரும்புகிறேன் ஐயா. இந்த நேரத்தில் என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க, என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி உங்க ஜாபுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அப்படி தேவனுடைய சமூகத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. அந்த நேரம் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுப்பார். எங்க போய் யார் யார்ட்டெல்லாம் கையேந்தி நிக்கிறதுக்கு நேரம் எடுக்கிறீங்க அதெல்லாம் நீங்க தவிர்த்து நேரம் மிச்சமாகணும், உங்களுடைய பலன் மிச்சமாகணும், உங்களுடைய பணம் எல்லாம் ஆமென் உங்களுடைய குடும்பத்தில் சேரணும்னா தேவனை நீங்க முக்கியப்படுத்துங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்க முக்கியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தின் மேல, தேவனுடைய வசனத்தின் மேல ஹல்லேலூயா உங்களுக்கு ஒரு நாட்டம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாட்கள் அதுக்காகத்தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த இடத்திற்கு ஊழியத்திற்கு போனதுனால தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் வசனத்தை வாசிக்கக்கூடிய அந்த நாட்டம், ஆசை, ஆர்வம் உண்டாகட்டும். சாப்பிடாம கூட இருக்கலாம், தேவனுடைய வசனத்தை வாசிக்காம தியானிக்காம அந்த நாளை முடிக்க கூடாது.
இந்த டிசம்பர் மாதம் முடிக்கும் போது நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முழு பைபிளையும் முடிச்சிட்டு தான் இந்த வருஷத்தை முடிக்கணும். வருகிற ஆண்டு நமக்கு நல்ல ஒரு சுபிட்சத்தின் ஆண்டாக இருக்கும். வருகிற ஆண்டு தொல்லைகளில் இருந்து கர்த்தர் நம்மை நீக்கி முழு பலத்தோடு சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆண்டாக 26வது ஆண்டு இருக்கும். நன்மை செய்வதில் நான் பின்வாங்குவதில்லை என்று வாக்கு பண்ணின தேவனுடைய கரம் நம்மை பற்றுப்பிடித்து நடத்த வேண்டுமானால் இன்றைக்கு நீங்க பிரதானப்படுத்துங்க. எதை பிரதானப்படுத்தணும்? கர்த்தருடைய வசனத்தை பிரதானப்படுத்துங்க. தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர்ட்ட உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர்ட்ட ஆண்டவர்ட்ட அர்ப்பணிங்க. ஏசப்பா என்னை தருகிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து வேதம் வாசிப்பதற்கு நேரம் எடுப்பேன், ஜெபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவேன். என் வேலைகள் அது தடைப்பட்டாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க தியானிப்பதில் நான் முழு கவனம் செலுத்துவேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து எதை நினைத்தும் எதை நினைத்து கலங்காமல் துதிக்கணும், எதை நினைத்து கலங்காமல் துதிக்கணும். இன்னொரு முறை பாடுங்க. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்து கலங்காமல் துதிக்கணும், எதை நினைத்து கலங்காமல் துதிக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த நிரப்புங்கப்பா, 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 பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நேசிக்க, வீண் சிந்தைகளை நான் வெறுத்து உம்முடைய பிரமாணங்களில் பிரியமாய் இருக்கிறேன் என்று தாவீது ராஜா சொன்னது போல 2 கை வைத்து ஆண்டுட்டு சொல்லுங்க. ஏசப்பா உங்க வேதத்தை, அண்ணன் சொல்லுங்க, அக்கா சொல்லுங்க, தம்பி சொல்லுங்க, தங்கச்சி சொல்லுங்க, ஏசப்பா உங்க வேதத்தை வாசிக்க, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை தியானிக்க என் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்கப்பா. அப்பா, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமானது என்று சொல்லி உம்முடைய வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இதனால் உம்முடைய அப்பா நாங்கள் அப்பா மரண கண்ணிகளுக்கும் தப்ப வழியுண்டுன்னு வாசிக்கிறோம் அப்பா. நம்முடைய வேதத்தை நாங்கள் மறந்தால் என்னுடைய பிள்ளைகளை நான் மறப்பேன் என்று நீ சொல்லி இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய வேதத்தை நாங்கள் நேசிக்க, வாசிக்க, தியானிக்க இந்த நாளிலிருந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நேரத்தை எடுத்து உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, கைகளை உயர்த்தி தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி இவளை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். எண்ணி 5 நாளைக்குள்ள வாழ்க்கையில் மாபெரும் ஆசீர்வாதம் கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரப்பா. உடைய ஊழியக்காரன் உடைய சமூகத்தில் இருந்து மனதார வாழ்த்துகிறப்பா. மோசையோடு கூட இருந்தது போல இவர்களோடு கூட இருப்பதை கர்த்தர் நிரூபிப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. மேன்மை படுத்து நிரூபிப்பதற்காக ஸ்தோத்திரம். இவருடைய பெயர் புகழ் பெற்று விளங்க செய்து இவர்களோடு கூட இருப்பதை நிரூபிப்பதற்காக ஸ்தோத்திரம். இவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறீர் என்பதை
எதிரிடையா இருக்கிறவர்கள் காணக்கூடிய தக்க விதத்தில் கர்த்தர் யுத்தம் செய்து இவர்களோடு கூட இருப்பதை நிரூபிப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. நம்ம பாஸ்டரியாவுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாஸ்டரியாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆவிக்குரிய தகப்பனாருக்காக ஜெபிக்கிறப்பா. நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற பிரயாணங்கள், போக்குவரத்துகள், ஆண்டவரே செய்கிறதான ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. சுகபத்திரமாக கர்த்தர் தாமே மறுபடியுமாய் திரும்பி அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பாஸ்டர்மாக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. அப்பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கியமும் நம்மோடு கூட நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு மனமுடக்கமாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேவனுடைய பிரசன்னம் மாறாமல் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மோசையோடு கூட இருந்தது போல கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.